உறவுகளே, அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். என்ன இந்த கையில் என்ன இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? இதுதான் ஆடி மாதத்தில் தயாரிக்கப்படுகின்ற ஆடிக்கூழ். ஓகே, அது சம்மந்தமான ஒரு வீடியோ தான். இது என்னுடைய அலுவலகத்தில் முன்னெடுக்கப்பட்ட ஒரு செயற்பாடு. அங்கே பணிபுரிகின்ற அக்காக்கள் அண்ணாக்களோடு சேர்ந்து நானும் இதுக்கு உதவி செய்த நான். இங்கே பாருங்க, இதுக்கு சிவப்பு அரிசி மாவு பயன்படுத்துகிறோம். அதை இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றி கலக்குறாங்க. பிறகு இங்கே பாருங்கள், சர்க்கரை, சீனி, மேலே மிதக்கிறது வெள்ளை வெள்ளையாக தேங்காய் சொட்டுக்கள், அதையும் போட்டு இப்படி ஹீட் பண்ணணும். ஓகே, சூடாக்கணும். அதுக்கு பிறகு இப்படி அரிசி மாவை பயன்படுத்தி சின்ன சின்ன உருண்டையாக வட்டமாக செய்து எடுத்தார்கள். எனக்கும் ஒரு புதுசாக இருந்துச்சு. நாங்கள் குசினி பக்கம் போகிறல தானே பொடிகள் பெரும்பாலும். அப்போ அம்மா அப்பாக்கள் சமைக்க தெரியாது எங்களுக்கு. பாருங்கள், அந்த தயாரித்தெடுத்த அந்த உருண்டைகளை அந்த கொதிக்க அந்த தண்ணிக்குள்ளேயே போடுறாங்க. இது அந்த போடப்பட்ட அந்த அரிசி மாவு உருண்டைகள் அவிந்ததுக்கு பிறகு இப்படி மேலே மிதந்து வரும். மிதந்து இந்த தேங்காய் சொட்டு இருக்கிற மாதிரி அது மிதந்து கொண்டு இருக்கும். ரைட், இங்கே பாருங்கள், கூழ் வேலை முடிஞ்சிட்டுது. நான் சும்மா தெரியும் தானே, படம் காட்டுறதுக்காக நானும் எடுத்து சும்மா அப்படி கிண்டி காட்டுறேன். நானும் உதவி செய்தேன். நான் இங்கே பாருங்கள், கூழ் ரெடி ஆகிட்டுது. ரைட், கொஞ்சம் நேரம் அப்படியே அரிசி மா, தண்ணி, சீனி, சர்க்கரை வேணுமென்னு சொன்னால் உப்பையும் போட்டார்கள். உப்பும் கொஞ்சம் போட்டால் நல்லா போட்டாகுது. அதையும் விட்டு கொஞ்சம் நேரம் நெருப்பில் காய்ச்சணும் கூழ் மாதிரி. ரைட், மற்ற ஆக்களுக்கு பகிர்ந்து கொள்வதுக்காக செயற்பாடுகள் நடக்குது. இதில் இந்த மற்ற ஆக்களுக்கு இந்த கொடுக்குறதுக்கு முதலாவது முண்டி அடித்து நிற்கிறவர் மனோ அண்ணான்னு சொல்லி ஒரு ஆள் எங்களோட வேலை செய்கிறவர், அந்த அண்ணா தான். ரைட், நீங்களும் இந்த ஆடி மாதத்தில் விதமான ஒரு கூழை தயாரித்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லது. தயாரித்து உங்களுடைய குடும்பத்தினரோடு பகிர்ந்து கொண்டு மகிழுங்கள். ஏனென்று சொன்னால் இது பெரும்பாலுமே அந்த ஆடி மாதத்தை ஒரு சூடான மாதம், அதை ஒரு குளிர்படுத்துறதுக்காக